எங்கள் வீட்டில் ஒரே ஒரு சப்போட்டா மரம் இருக்குது. அது வந்து நல்லா குண்டு குண்டாக நல்லா இனிப்பாக இருக்கும். அதில் பொறிச்ச காய் போக ஹைட்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளால் பொறிக்க முடியாது. வவ்வால் மட்டும்தான் பொறிக்க முடியும். அது நைட் டைமில் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறதால எடுத்துகிட்டு போயிரு காட்டுக்குள்ளேயெல்லாம் கிடக்குன்னு வருங்களேன். அப்புறம் அதை வந்துட்டு எங்கள் மாட்டுக்கு கொடுத்துருவோம். எங்கள் மாடு அதை சூப்பராக சாப்பிட்டுக்கும். அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஃபேவரட்னு கூட. ஏன்னா அந்த மரத்தடியில் தான் நாங்கள் எங்கள் மாட்டையெல்லாம் கட்டி வைப்போம். நல்லா நிழலும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு மழை டைமு குளிர் டைம் தவிர மற்ற நேரம் எங்கள் மாடு அங்கே தான் இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி மாட்டுக்கு நீங்கள்லாம் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கோயிலெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு கீரை கொடுக்கலாம், புல் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது அந்த மாதிரி சொல்லுவாங்க. மாட்டுலேருந்து நம்மளுக்கு எவ்வளவோ நல்லது கிடைக்குது. நம்ம இது கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாதா? வெறும் புல்லவே போட்டால் எப்படி இருக்கும்? அதுக்கு எப்படி? எனக்கும் டவுட்டு, அந்த மாட்டுக்கு இனிப்பு இருக்கிற டேஸ்ட் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அதுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அம்மா வீட்டுக்கு வாரத்தில் ஒரு டைம் 2 டைமாவது தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா அது போய் கொடுப்பேன் தான். எங்கள் மரம் வந்துட்டு தென்னை மரம் அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அதுலேயே பாதி அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஏன்னா அது ரொம்ப வருஷம் ஆனதுனாலையோ என்னவோ அது ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு. நாங்களே மத்தியான டைமில் அங்கே போய் ஜாலியாக உட்காந்துட்டு கதையெல்லாம் பேசியிருக்கோம். உங்கள் வீட்டில் என்ன மரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மரம் என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல்னால் சப்போட்டா தான். தேங்க்யூ.